ஹலோ மக்களே, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரிவிங்க. நம்ம இந்த வீக்கும் ஃப்ரைடே பல்லாவரம் மார்க்கெட் தான் கிளம்பிட்டோம். ஒரு சின்ன லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு. இருக்குதான்னு பார்க்கலாம், போயிட்டு இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வரோம். லாஸ்ட் டைம் வாங்கினது சில திங்ஸ்லாம் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, அதுவும் சர்வீஸ்க்காக கொடுத்துருக்கு. நியர்பையில் ஸ்பேர் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஒர்க் ஆகலைன்னா தூக்கி தான் போடுற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனதுமே நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த வீக்கு சீக்கிரம் போனதெல்லாம் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் போக போக வந்துகிட்டே இருந்தாங்க நிறைய பேர், டைம் ஆக ஆக. பட்டு இந்த பக்கம் இந்த கிளாத்து எல்லாம் ஷாப்லாம் போட்டிருந்தாங்களா, அங்கெல்லாம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. பட்டு உள்ளே தான் கூட்டம் கம்மியாக இருந்தது. நம்ம சோனி ஒன்று பார்த்தோங்க. நம்ம வழக்கமாக போயிட்டு ஹூஃபர், ஸ்பீக்கர் அதெல்லாம் வாங்குகிற இடம் இது, ஹோம் தேட்டர்லாம். அவர்கிட்டே போயிருந்தேன். நிறைய திங்ஸ் இந்த முறை எடுத்துன்னு வந்திருந்தார். நான் பிராண்டும் இருந்துச்சு, பிராண்டடு சோனி இருந்துச்சு, எல்ஜி இருந்தது, ஸ்பீக்கர் நிறைய இருந்துச்சு. சாம்சங்கில் அந்த டிவிடி பிளேயர் வித் பென்ட்ரைவோட ஒரு அந்த இதுவும் இருந்துச்சு. சரி, நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சுட்டு எல்லாமே 1500 சொல்லியிருந்தாரு. அந்த சோனி மட்டும் 4000 சொல்லியிருந்தார். அது இருந்துச்சுன்னா வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஸ்பீக்கரும் இருந்துச்சு சோனியில். அப்புறம் 2-3 பேர் வச்சுருந்தார். அதோட சைடில் ஒரு டிவி ஒன்று இருந்தது, அது 300 தான் சொன்னேன், டிஸ்பிளே போயிடுச்சுன்ட்டு. இது நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நானும் ரொம்ப நாள் கழித்து இதை பார்க்குறேன். இந்த அயன் படத்தில் சூர்யா ஓப்பன் பண்ணுவோம் பார்த்திங்களா, கேசட்டு சிங்கிள் ஷாட்டில் மொத்தமாக ஓப்பன் ஆகும் பாருங்கள், ஒரே இது. அந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன் நான். அது ப்ரைஸ் கேட்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைனியர்து ஏவி ரிசீவர் இருந்துச்சு. பட்டு ப்ரைஸ் 4500 சொன்னார். பட் ரொம்ப ஓல்டு மாடல். இதில் ஒய்ஃபைலாம் இருக்காது. ப்ளூடூத்தாச்சு அட்லீஸ்ட் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய மாடல் இது. சரி, இதுக்கெல்லாம் நம்ம வாங்கிட்டு செலவு பண்ணுறது கஷ்டமாகிடும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஹெவி சப்போர்ட் பண்ணோம். நம்ம வச்சுன்னு எடுத்து சோனி ஸ்பீக்கருக்கு இது செட் ஆகாது அப்படி சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டோம். சில இடத்துல ஸ்பீக்கர் பார்த்தேன் நான். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு ஏதோ சம்திங் சொன்னார். அதாவது நிறைய ஸ்பீக்கர் இருந்துச்சு இவர்கிட்டே. சும்மா நார்மல் தள்ளு வண்டியிலே வச்சு ஒரு வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்தார் சேல்ஸு. ஸ்பீக்கரும் பேராக இருந்துச்சு. அதுவும் 400 300 200 அந்த ரேஞ்சில் சொன்னார். சரி, நம்மளுக்கு இது தேவைப்படாது சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த ஹெச்பி இந்த இதுலலாம் கேட்டிருந்தார், வேறு எதுனா இருந்துச்சுன்னா ஏசர் அந்த மாதிரின்ட்டு. பிரிண்டர் இருந்தால் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பிரிண்டர் 2-3 பார்த்தேன். பட் இதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச என்னோடய அட்வைஸ் பார்த்திங்கன்னா பிரிண்டர்லாம் நியூ வாங்குறது தான் பெஸ்ட்டு. சின்ன சின்ன ஸ்பேர் போயிடுச்சுன்னா கூட அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் நீங்கள் நியூ போகிறதே பெஸ்ட்டு. இருந்தாலும் நான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கவர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபுல்லாக வெஜிடபிள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நர்சரிஸு, கார்டன் வைக்கிற மாதிரி. இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைன்றவங்க லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி, குருவிங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி புறா, இந்த வான்கோழி, இப்போ வர வர நிறைய ஆடு, நெக்ஸ்ட்டு மாடுலாம் கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க போல். அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயின்னு இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் மொபைல்ஸ்லாம் செகண்ட் ஹேண்ட் மொபைல் இருக்குது. பட் அவங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேணும்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க, பட் வீடியோவில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வச்சுட்டு வந்துட்டோம் நம்ம. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யமஹாவோ சம்திங் பிராண்டு போடவே இல்லை, கேசியோன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேசியோ தான் பார்த்தோம் நாங்கள். பட் அது ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹெவியாக சொன்னார். அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லேப்டாப் இருந்தது, பிசி சம்திங் நேம் போட்டுருது. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பட் அது என்னன்னு தெரியல, லேப்டாப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவே இல்லாத மாதிரி இருக்குது. பிசி எண்ட் ஓவர்னு சொல்லிட்டு. பட் கனெக்ஷன்லாம் நிறைய போடுற மாதிரி இருக்குது. அது தெரியல, ஏதோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு நம்ம ப்ளூடூத் வாங்கிட்டு இன்கேஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கு தான் இந்த ஸ்பீக்கர் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் உள்ளே இருக்கிற அந்த ப்ளூடூத்தோட இது மட்டும் எடுத்து ஸ்பேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப தண்ணியிலலாம் நனைஞ்ச மாதிரி இருந்தது, அதனால் போட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் தேவைன்றவங்க இந்த மாதிரி கண்டென்சர் அதெல்லாம் போய்ட்டு வேணால் வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்மளோட டிவிடி பிளேயருக்கு போட்டு செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு 2-3 கேசட் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒஸ்தி அந்த சாங் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு.
நம்ம சிம்பு ஃபேனுன்றதுனால ஒரு சிம்பு ஃபேன் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் ஒன்று போட்டு விடுங்க. அதோட 2-3 ஏஆர் ரஹ்மானோட இதுவும் பார்த்தேன். சரி நம்ம ஒஸ்தி மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ஆம்ப்ளிஃபையர் பார்த்துருந்தேன். இது 2500 சொல்லியிருந்தாங்க. பட்டு சரி நம்ம இப்போதைக்கு நம்ம பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1000 அந்த ரேஞ்சில் தான் வாங்குற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சோனி ஊஃபர் ஒன்று பார்த்தேன், 8 inch 6 inchன்னு சொன்னார். 400 தான் சொல்லியிருந்தேன். வேணுன்றோம் வாங்கிக்கோங்க. இது பைனியரில் பார்த்தீங்கன்னா இது 1900 தான் சொன்னார் ஃபைனலு. பட்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, எனக்கு தேவையில்லை, அதனால் வச்சுட்டு வந்துட்டோம். சில சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ச் கடை எடுத்து போட சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் அந்த கவரேஜ். அந்த லொக்கேஷன் போனீங்கன்னா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நிறைய கலெக்ஷன் வச்சுன்னு இருக்கார் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டருக்காக கேட்டிருந்தேன்னு சொல்லிட்டு பிரிண்ட்ஸை எடுத்து இதை போட்டிருந்தேன். ஆனால் பிரிண்டர் மோஸ்ட்லி நியூ வாங்குறதே பெஸ்ட்டு. ஒரு RX 100லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க சேல்ஸ்க்கு. இது வந்து புதுசாக இருந்தது. நான் இவ்வளோ வீக் போயிருந்தேன், இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. திடீர்னு பார்த்தா RX 100லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கேட்கலான்னு பார்த்தா அந்த ஷாப்போட அண்ணன் வந்து எங்கேயோ வெளில போயிட்டுருக்காரு, அதனால் ப்ரைஸ் கேட்க முடியல. அதெல்லாம் வச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு மக்களே. தேங்க்யூ. 10 ரூபீஸ்க்கு அந்த DVD பிளேயர் ஒஸ்தி படத்தோட இது தான் வாங்கியிருந்தோம். சரி நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். GT லவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு ஹார்ட் சிம்பிளை போட்டு விட்டு போங்க.